வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வானலில் எண்ணெய் போட்டு கடலப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, பூண்டு போட்டு வதக்குறேன். உடனே வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பூண்டு, தேங்காய் ரெண்டும் சேர்த்து ஒன்றா போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகணும். வரமிளகாய், குண்டு மிளகாயும் நெட்டு மிளகாய், கார மிளகாய் சேர்த்து வதக்குறோம் டேஸ்ட்டுக்காக. அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் நம்ம அதே வானலில் போட்டு இந்த இலைய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு வதக்குறேன். வதக்கின அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆற வைக்கிறோம். அது புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். உப்பு போட மறந்துட்டோம். லாஸ்ட்டில் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சிடலாம். வதங்கின உடனே ஆற வைக்கணும் கொஞ்சம் நேரம். சூடாக அரிச்சா டேஸ்ட் இருக்காது. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஆறிடுச்சு. இதை ஜாருக்கு மாற்றிடலாம். ஜாருக்கு மாற்றுறது ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. சட்னியாக அரைச்சி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், உப்பு சேர்த்துக்கணும். ரொம்ப சட்னி அரைச்சி எடுத்து வந்துடுறோம். பாருங்கள், அரைச்சாச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி ரெடி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு. இதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிச்சாச்சு. புளி சேர்த்ததுனால கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கெடாது சீக்கிரம். நன்றி, வணக்கம், பை பை. கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி.